ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேத்தே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம மாமன் மூவி ரிவ்யூ போட போறோன்ட்டு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபும் கேட்டிருக்காங்க. செஞ்சுட்டா போச்சு. நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. சூரி, ஐஸ்வர்யலட்சுமி, பாபு பாஸ்கர், ராஜ்கிரண், பாலசரவணன் இவங்கெல்லாம் சேர்ந்து மாமன் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஒரு ஊரில் அக்கா தம்பி 2 பேர் இருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்காம இருக்கு. ஆனால் சில மாதங்கள் கழிச்சு குழந்தை பிறக்குது. ஆனால் அக்கா தம்பி 2 பேரும் உசுரா இருக்காங்க. அக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே தம்பிக்காரனுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியில் அந்த சந்தோஷத்தினால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படம் ஃபேமிலி ட்ராமா மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோ பாட்டு பிஜிஎம் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோ படத்தில் எமோஷன் காமெடி அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு கேமியோ இருக்குது. அந்த கேமியோ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. சூரி அண்டு அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்கா ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். என்ன அப்பப்போ கொஞ்சம் சீரியல் டச் வந்துட்டு போகும், ஆனால் அவ்வளோ இருக்காது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் எப்படி இருக்குது ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது, லேக் சுத்தமாகவே இல்லை. ஆனால் இன்ட்ரோவில் அப்போ எல்லாரும் கடிச்சு பெருத்து கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துன்னு போவாங்க, ஆனால் அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஓவராலாக இந்த படம் எப்படி ப்ரோ இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, அடல்ட் கண்டென்ட் எதனா இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலி ட்ராமா மூவி ரொம்ப நல்லா இருக்குது, மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். இல்லை ப்ரோ நான் படம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா படம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே. இல்லை ப்ரோ இதுக்கு மேலே தான் நான் படம் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக பாருங்கள். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமன் மூவி ரிவ்யூ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம நேற்றே போட வேண்டியது இன்றைக்கி போட்டிருக்கோம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்ட்டு. எதுக்கு ப்ரோ டிலேன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு டிலேனா, நம்ம 100% ஆயிருக்குன்ட்டு நம்ம எடிட் பண்ணி முடித்த உடனே நம்ம சரியாக பார்க்காம விட்டதுனால என்னாச்சு, 2 hours முன்னாடி எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமேன்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. 20% கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்கேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், எடிட் பண்ணலான்னு உட்காரும் போது தான் என்னாச்சு, அப்போ என் ஃபோனில் சார்ஜிங் இல்லை. சரி சார்ஜ் போடலான்னு போகும்போது அப்போ கரண்ட் இல்லை. கரண்ட் வந்தது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி எடிட் பண்ண முடியலன்ட்டு சரி நாளைக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு நேற்று நான் போஸ்ட் போட்டேன். நான் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நேத்தே ஆல்ரெடி டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி ரிவ்யூ வீடியோ போட்டாச்சு, மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.